உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் முதல்ல 28, 29, 30 3 நாளைக்கு அவர்கள் 6000 கன அடி தண்ணீரை திறந்து விட்டிருக்கணும். உச்ச நீதிமன்றம் மிக பெருந்தன்மையாக 27ஆம் தேதி முடிஞ்ச அந்த வழக்கு வந்த போது கர்நாடக அரசை கூட இதை கண்டிக்காமல், அவர்களுடைய நீதிமன்ற அவமதிப்பு செய்தார் என்றதை கூட சொல்லாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். கர்நாடக அரசு அதை தவற விட்டு விட்டது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும், அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசை சேர்ந்தவர்களும், திரு அனந்தகுமார் மத்திய அமைச்சர், சதானந்த கவுடா பிஜேபி, எடியூரப்பா, சித்தாராமையா, என்னை கேட்டால் அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் பேசுகிறார்கள். தண்ணி நீ உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் தரமாட்டோம் தண்ணிய அப்படின்றாங்க. எனவே உச்ச நீதிமன்றம் நாளைக்கு கடுமையாக இதிலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் தமிழக மக்கள் உச்ச நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை அடைந்து விடுவார்கள். அதற்கு உச்ச நீதிமன்றம் ஏன்னா போன முறையே நிறைய எதிர்பார்த்தாங்க. உச்ச நீதிமன்றம் ஏன்னா பழைய 20ல இருந்து 27 வரைக்கும் கொடுக்க வேண்டிய நீரெல்லாம் குடு, பாக்கியோட குடுலாம் சொல்ல, இப்ப 3 நாளைக்காச்சும் குடு அப்படின்னு ஒரு கெஞ்சரா மாதிரி தான் இருந்தது. அதை கூட நிறைவேற்றலை. அப்படி என்றால் உச்ச நீதிமன்றம் நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறோம் அவங்க கடுமையான இதை நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்கள் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தானாகவே முன் பதிவு செய்வார்கள். முதல்ல உத்தரவை அமுல்படுத்திட்டு வா, அப்புறம் தான் சொல்லுவார்கள்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி பண்ணலன்றதுதான் தூரதிஷ்டவசம் தான். அது நமக்கு நீதிமன்றத்தின் பேர்ல எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் என்பதுதான் அடுத்த கேள்வியாக எழும். பார்ப்போம். நாளைக்கு அவங்க செய்யணும். மத்திய அரசையும் இராணுவத்தையும் போலீஸையும் விட்டு எங்கள் உத்தரவை அமுல்படுத்துங்க முதல்ல சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.